ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஸ்நாக் அண்ட் மீல். இன்னைக்கான ரெசிபி சிக்கன் கீமா அலைஸ் சிக்கன் கொத்துக்கறி. இந்த ரெசிபிக்கு 200 கிராம் சிக்கனை மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி 3 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேரினேட் பண்ணுங்க. கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன பட்டை துண்டு, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் அதில் வெட்டி வச்ச ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதும் அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வதக்குங்க. மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கறியை கொஞ்சமாக கொத்தி விடுங்க, அப்போதான் மசாலாவோட சேரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 7 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணுங்க. கறி நல்லா வெந்ததும் அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடுங்க. அவ்வளோதான், ஈஸியான சிக்கன் கீமா ரெடி. இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனி ஒன் கேன் குக். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்நாக் அண்ட் மீல். உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.